ஹாய். கார்டன் நட்ஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 டேஸ் பேக் தான் நான் வந்து எல்லாமே செட் பண்ணி வீடியோ போட்டேன். பின்ன பார்த்தீங்கன்னா இப்போ பின்னையும் பயங்கரமாக பொள்ளாச்சியில் நல்லா மழை. அதுவும் நான் இருக்கிற பக்கமெல்லாம் வீடு இல்லைங்களா, காற்று வந்தால் தட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. எங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, அப்படியே பறந்து போச்சுங்க ஒவ்வொன்றும். கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு குருவி வேறு குட்டி போட்டிருக்குதுங்க. எங்கே இருந்தாலும் போகுதுன்னு பார்த்தா அங்கே ஒரு குட்டி போட்டிருக்குது, ஒரே ஈரமாகி கிடக்குதுங்க. அது எங்கே குட்டி போடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கேயாச்சும் எனக்கு சவுண்டு வந்தால் நான் போய் பார்ப்பேன், அதை கொஞ்சம் கவனிப்பேன். ஆனால் எனக்கு தெரியறதே இல்லை. இத்தினூண்டு செடியில் போய் போட்டிருக்குது, எல்லாமே கீழே விழுந்துருச்சு. நல்ல நேரம் அன்றைக்கி நான் சேரை நல்லா கட்டி வச்சுருந்தேனுங்க, அந்த இந்த சேரை. பின்ன எல்லாமே விழுந்து அதோட மண்ணெல்லாம் கீழே விழுந்து ஒரு லெவல். அப்போ தான் நான் ரீபார்ட் பண்ணி எல்லாம் சட்டிகள்லாம் வச்சேன். கார்டன்ஸாக இருந்தால் இயற்கையாக போகணுங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இது பிடிச்சி போச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் போகணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் மழை பெய்யறது வெயில் பெய்யறதெல்லாம் இயற்கையானது, ஆண்டவனோட செயல் இது. அது நம்ம வந்து அது இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே. சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி பின்னையும் ரீஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் பாட்டே மாற்றினேன், அந்த பாட்டெல்லாம் பறந்துருச்சு. பின்ன குருவிக்கு ஒரு கவர் போட்டு லாக் பண்ணணுங்க, மேலே பிளாஸ்டிக் கவரு, மழை பெய்யாத மாதிரி. இருந்தாலும் ஃபுல்லாக மழையாயிடுச்சு. பின்ன பேக் சைடு பூரா பறந்து போய் விழுந்ததெல்லாம் பின்னாடி கடந்துச்சு. எல்லாமே தூக்கிட்டு வந்தேன் நான். சிரிக்கிறதா இல்லை மனசும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. பின்னையும் அந்த ஒர்க் பண்ணணுமே, ஒர்க்கு அப்படின்ட்டு எல்லாமே உடஞ்சிருச்சுங்க, எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து எல்லாமே ஒவ்வொன்றா வீட்டுக்குள்ளே பேக் சைடில் இருந்து எல்லாமே வீட்டுக்குள்ளே ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்தேன். அதோட குருவியோட அம்மா வந்து வர்றதில்லைங்க, மாற்றி எடுத்து வச்சேன் தண்ணி விழுகுதுன்னு சொல்லி. பின்ன அண்ணாவுக்கு குருவி பற்றியெல்லாம் தெரியும், அண்ணாட்ட கேட்டனால இந்த மாதிரி ஃபுட்டு சஜஷன் பண்ண அண்ணன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு கொடுத்தேன். எப்படி தெரியல, நான் கொடுத்துட்ருக்கேன், பார்க்கலாம். சீக்கிரம் நான் வீடியோ போடுறேனுங்க. இதனால தான் 2 டேஸாக நான் வீடியோ எதுவும் போடல. எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. பின்னையும் இதே மாதிரி பின்னையும் ஒர்க் வந்துருச்சு அப்படின்ட்டு. பின்னையும் கீழே இன்னும் முடியல. ஓகேங்க, தேங்க்யூங்க, பாய்.